இங்க நீங்க பார்க்க வேண்டியது இல்லை, பின்னால போனீங்கன்னா அந்த வரி இருக்கு. சரிங்கய்யா. பின்னால போங்க. சரிங்க. வேற்று விகார விடக்குடமின் உள்கிடப்ப. அதைத்தான் சொல்றேன், இந்த பக்கம் வராதீங்க. ஆற்றேன். பொருளை சொல்லுங்க. வேற்று விகார விடக்குடமின் அதுக்கு என்ன பொருள் சொல்றாருங்க, அதை சொல்லுங்க. வேறு வேறு அதைத்தான் சொல்ல சொல்றேன், வேற ஒன்றும் சொல்ல சொல்லல. திரிவுபாடுகளை உடைய தசையாளான அப்படியே சொல்லுங்க, ஒன்றும் யோசிக்க வேண்டாம். உடம்பின் உள்ளே கிடக்க பெற்றேன். அதுதான் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பங்கிறாரு. திரும்ப சொல்லுங்க பொருளை. வேறு வேறு திரிவுபாடுகளை உடைய தசையாலான உடம்பின் உள்ளே கிடக்க பெற்றேன். எம் ஐயா அப்படின்னா என் தலைவனே. அரணே சிவபெருமானே. ஓ என்று என்று ஓவென்று அலறி கூறி போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார். சரிங்க. போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார். இதற்கு பொருள் வணங்கி புகழ்ந்தபடியாய் இருந்து உள்ளீடு இல்லாத நினைவு சொற்செயல்கள் எல்லாம் கெட்டு ஆபரேஷன் பண்ண நான் சொல்றேன். ஆபரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டு சொற்செயல்கள் எல்லாம் கெட்டு மெய் நினைவு சொற்செயல்கள் அப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருங்க. இப்படி விட்டு விட்டா உடையராயினார். அவங்க எப்படி சொல்லணும்னு சொல்லுறாங்க. மெய் நினைவு சொற்செயல்கள் உடையராயினார். மீண்டும் சொல்றேன். வணங்கி புகழ்ந்தபடியாய் இருந்து உள்ளீடு இல்லாத நினைவு சொற்செயல்கள் எல்லாம் கெட்டு மெய் நினைவு சொற்செயல்கள் உடையராயினார். அடுத்த வரி மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. திரும்பவும் இவ்வுலகின் கண் வந்து இருவினைக்கு ஏதுவான பிறவியை கூடாமல். அடுத்த வரி கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. அதற்கு பொருள் வஞ்சித்து கொள்ளுதலை செய்யும் ஐம்புல அவாக்களுக்கும் இருப்பிடமான சிறிய மனையாகிய இவ்வுடம்பின் கட்டை அழிக்க வல்லானே. கொண்டடா ஊத்தக்கூடாது. இது சின்ன டம்ளர். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன். அடுத்த மூலவரி எம் ஐயா. அடுத்த வரி அரணே. அடுத்தது ஓ என்று என்று. அதுக்கு அடுத்த வரி போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். அடுத்த வரி மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே.
இது வரைக்கும் எழுதியிருக்கோம். அந்த மீட்டிங் வந்து வினைப்பிறவி சாராமைக்கு திரும்பவும் இவ்வுலகின் கண் வந்து இருவினைக்கு ஏதுவான பிறவியை கூடாமல் பிறவியை கூடாமல் ஏதுவான பிறவியை கூடாமல். இதை படிச்சு தான் நான் பாடம் நடத்துறேன். ஆனால் ஏதாவது வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்த மூலவரி கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. அடுத்த மூலவரி அவ்வளவுதான் முடிச்சிருக்கோம். ஆமாங்க ஐயா. அதுக்கு பொருள் சொல்லணுங்க ஐயா. சொல்லி அதுக்கு பொருள் சொல்லுங்க. இந்த வரிக்கு பொருள் என்ன சொல்லணுங்க ஐயா? கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. வஞ்சித்து கொள்ளுதலை செய்யும் ஐம்புல அவாக்களுக்கும் இருப்பிடமான சிறிய மனையாகிய இவ்வுடம்பின் கட்டை அழிக்க வல்லானே. இதை நான் பேசுறத பதிங்க, நீங்க வாசிக்க நான் விளக்கம் சொல்றேன். சரிங்க ஐயா. மூலவரியும் படிச்சு உரையும் படிக்கணும். சரியா? சரிங்க. மூலவரி வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன். வரி அதற்கான பொருள் வேறு வேறு திரிவு பாடுகளை உடைய தசையாலான உடம்பின் உள்ளே கிடக்க பெற்றேன். நம்ம உடம்பு வந்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்னு பிரிக்கிறோம்ல உடம்ப. ஆமாங்கய்யா. அதைத்தான் வேறு வேறுங்கிறார். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அந்த கரணம், பஞ்சபூதம் அப்படி பிரிக்கிறது தான் வேறு வேறுங்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்தது கிடைக்கப்பெற்று எம் ஐயா எம் தலைவனே. அந்த இடத்துலயும் தலைவன் சொல்றாருன்னா இந்த உடம்பை வந்து யாரு தான் தர முடியும்? இறைவன் தான் தர முடியும். இப்பதானே சிவபிரகாசத்துல படிச்சுங்க. ஆமாங்க. அதாவது அந்த மாயை இந்த உடம்பை தானா கொடுக்காது, உயிர் இந்த உடம்பை எடுத்துக்கிடாது. அப்ப தந்தவன் யாரு? தலைவன். அதான் தலைவன். அரணே சிவபெருமானே. அரணேன்னு ஏன் சொன்னார்னா, அரண்கிறதுக்கு சித்தாந்த பொருள் வந்து தேய்ப்பவன். பாசத்தை தேய்ப்பவன், மும்மலங்களை தேய்ப்பவன். நீங்க பிறகு எழுதிக்கிடுங்க. மும்மலங்களை தேய்ப்பவன். உடம்பை எதுக்கு கொடுத்தாரு? இருந்தாலும் கொடுக்க முடிஞ்சது. எதுக்கு கொடுத்தாரு? 3 மலங்களை போக்குவதற்காக. 3 மலங்களை போக்குறதுக்கு உடம்பு கொடுத்ததுனால அரணேன்னு கூப்பிட்டார். இந்த இடத்துல அரணேன்னு சொன்னதுக்கு ஒரு பொருத்தம் இருக்கணும்ல. உடம்பு கொடுத்தது அறத்தை வச்சு என்ன செய்றீங்க? அறுக்கிறோம். அதே மாதிரி இவர் 3 மலங்களை அறுக்கிறதுனால அரண். ஓ என்று அதற்கு பொருள் ஓவென்று அலறி கூறி. அதாவது இந்த ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு சினிமா பாட்டு வந்தது, ஓ போடு அப்படின்னு. அந்த ஓ போடுங்கிறது வந்து சினிமாக்காரனுக்கு ஒரு திறமை, அதை கண்டுபிடிச்சிருக்கிறான். மகிழ்ச்சியில ஓன்னு சொல்றது தமிழர் மரபு. அண்ணனுக்கு ஒரு ஓ போடு, தம்பிக்கு ஒரு போடு. மாணிக்கவாசகர் சிவனுக்கு ஓ போட்டவர். முதலாக தமிழ்ல ஓ போட்டது யாரு? ஓ போடு அப்படின்னு இறைவனுக்கு ஓ போட்டாரு. அதனாலதான் ஓ என்றுன்னு அர்த்தம். அது 2 இடத்துல வரும் திருவாசகத்துல. அதை எப்படியோ சினிமாக்காரங்க கண்டுபிடிச்சு ஓ போடு அப்படின்னு நம்ம விக்ரம் படத்துல வரும்னு நினைக்கிறேன். அதுதான். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். இதற்கு பொருள் வணங்கி புகழ்ந்தபடியாய் இருந்து உள்ளீடு இல்லாத நினைவு சொற்செயல்கள் எல்லாம் கெட்டு மெய் நினைவு சொற்செயல்கள் உடையராயினார். அதாவது உடம்பு கொடுத்தாரு, கொடுத்தவன் தலைவன். ஏன் கொடுத்தான்? பாவத்தை தேய்க்க. பாவம் தேய்னா உயிர் என்ன செய்யணும்? சாதனம் பண்ணணும். அதுக்காக என்ன சாதனம் பண்ணிச்சு? போற்றிச்சு, புகழ்ந்தது, இறைவனை புகழ்ந்தது. புகழ்ந்ததனுடைய பயன் என்னன்னா, மனம் வாக்கு காயத்தில் இருக்கிற பொய் போச்சுது. அதுதான் அவ்வளவு நீளமா நீட்டுறாரு.
உள்ளீடற்ற வெளியீடற்ற இல்லாத நினைவு சொற்செயல்கள் அது தேவையில்லை. மனமொழி மெய்களால் வருகின்ற பொய்கள் எல்லாம் போச்சு. அது தமிழ்ல அப்படிதான் எழுத முடியும். அதனால அப்படி எழுதுறாரு. மெய்யானார். புரிஞ்சுட்டா? உடம்பு கொடுத்தது எதுக்கு? மலம் போகணும். மலம் போகணும்னா பொய் போனாதான் போகும். பொய் போகணும்னா சாதனம் பண்ணணும். அந்த சாதனம் தான் போற்றுதல் புகழ். மீட்டிங் வந்து வினைப்பிறவி சாராமே. இந்த சாதனத்தினுடைய பயன் என்ன? திரும்ப பிறவி கிடையாது. ஆடிப்பாடி அண்ணாமலைகளை ஓடிப்போம் நம் வினை. வினை போனவரு பிறவி கிடையாதுல்ல. அதே தாங்க. அங்க பாடி வினை போகனாரு, இங்கேயும் பாடினா வினை போகணும். கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. இன்னும் இருக்குதா? அவங்க எழுதுனது ஒண்ணு மட்டும். கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. இதே இதுலதான் மாணிக்க வாசகரே தான் சொன்னாரு, உடம்பு தந்தானாரு. அதே இறைவன் தான் இப்போ உடம்ப நீக்குவாங்கிறாரு. எப்போ நீக்குவான்? அவ்வளவுதான். அவரே தான் உடம்ப தந்தானார். வேற்று விகார அவரே இப்போ உடம்ப நீக்குவாங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாச நீக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட உடம்பு பாச நீக்கம் முடிந்த உடனே நீக்கப்படும். அவ்வளவுதான், போதும். திருச்சிற்றம்பலம். நேரம் ஆயிற்று. நாளைக்கு இதே மாடலில்